வணக்கம். 2026 வருஷம் நம்ம வாழ்க்கையில முக்கியமா நம்ம பண விஷயத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. நீங்க ரெடியா? பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து புது பைக் வாங்குறது வரைக்கும் எல்லாமே மாறப்போகுது. இது உங்க காசு விஷயம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. 50,000 ரூபாய். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. ஒரு சின்ன வேலையை நீங்க மிஸ் பண்ணா உங்க பேங்க் அக்கவுண்டோட லிமிட்டே இதுவா மாற வாய்ப்பு இருக்கு. என்னது, ஷாக்கா இருக்கா? வாங்க, அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இதோ பாருங்க, விஷயம் இதுதான். இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள உங்க பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலன்னா உங்க பேன் கார்டு செல்லாம போயிடும். ஆமா, இன்ஆக்டிவே ஆயிடும். அதுக்கப்புறம் 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட போடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயையோ, இவ்வளவு மாற்றங்களான்னு பயப்படாதீங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்னொன்னா விளக்க போறோம். முதல்ல உங்க பணத்தை பத்தியும், அப்புறம் நம்ம டெய்லி லைஃப், நம்ம எதிர்காலம், கடைசியா இது எல்லாத்தோட மொத்த சாராம்சத்தையும் பார்க்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்கள் பணம் உங்கள் கட்டுப்பாடு. அதாவது உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் இப்போ உங்க கைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ரிசர்வ் பேங்க் மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள் கொண்டு வர்ற இந்த புது ரூல்ஸ் எல்லாம் எதுக்குன்னா நம்ம பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். இது நமக்கு கொடுக்கப்படுற ஒரு பவர். உங்க கிரெடிட் ஸ்கோர் அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கா? திடீர்னு ஏன் குறையுது, எப்படி ஏத்துறதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கா? இனிமே அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான மாற்றம் வந்திருக்கு. 2026ல இருந்து உங்க சிபில் ஸ்கோர் மாசம் இல்ல வாரம் அப்டேட் ஆகும். ஆமாங்க, ஒவ்வொரு வாரமும். அப்போ உங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நீங்க உடனுக்குடனே, அதாவது ரியல் டைம்ல கண்காணிக்க முடியும். இப்போ உங்க கையில ஒரு பெரிய பவர் இருக்கு. முதல்ல உங்க ஸ்கோரை வாரம் நீங்க இலவசமா செக் பண்ணலாம். ரெண்டாவது, அதுல ஏதாவது தப்பு இருந்தா நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் இதுதான். 30 நாளுக்குள்ள அவங்க சரி பண்ணலையா, தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு 100 ரூபாய் நஷ்டஈடு கிடைக்கும். நினைச்சு பாருங்க, இதுதான் உண்மையான கஸ்டமர் பவர். லோன் எடுத்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஜாக்பாட் நியூஸ். முன்னெல்லாம் லோனை சீக்கிரமா முடிச்சா ஃபைன் போடுவாங்க இல்லையா? இனிமே அந்த ஃப்ளோட்டிங் ரேட் லோன்களுக்கு ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டி கிடையவே கிடையாதுன்னு ஆர்பிஐ சொல்லிருச்சு. ஆமா, 0 பெனால்ட்டி. இனிமே கையில காசு சேரும்போது எந்த ஃபைனும் இல்லாம கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். அடுத்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை. டெக்னாலஜியால நம்ம டெய்லி லைஃப் எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா, சேஃபா மாறுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஆன்லைன்ல பணம் அனுப்பும்போது ஓடிபி வருதில்ல, அது மாதிரி தான் இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது 2 லெவல் செக்யூரிட்டி. ஏப்ரல் 2026ல இருந்து எல்லா யூபிஐ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் இது கட்டாயம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணத்துக்கு இனிமே டபுள் லாக் பாதுகாப்பு. இந்த லோன் வேணுமா, இன்சூரன்ஸ் வேணுமான்னு சொல்லி வர்ற எரிச்சலான ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இனி அந்த தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. 2026ல இருந்து பேங்க்ல இருந்தோ மத்த ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வர எல்லா ப்ரொமோஷனல் கால்ஸும் 1600ன்னு ஆரம்பிக்கிற நம்பர்ல இருந்து தான் வரணும். அப்போ எது ஸ்பாம், எது உண்மையான கால்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். சென்னையில ஓலா ஊபர்ல போறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. பாரத் டாக்ஸின்னு ஒரு புது ஆப் வருது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டிரைவர்களுக்கு 0 கமிஷன். அதனால அவங்க நம்மகிட்ட தேவையில்லாம பேரம் பேச மாட்டாங்க. நமக்கு நியாயமான விலை கிடைக்கும். நாம கொடுக்கிற பணம் நேரா டிரைவருக்கே போகுது, பெரிய கம்பெனிக்கு இல்ல. சரி, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம எதிர்காலம் எப்படி பாதுகாப்பானதா அமைய போகுது, குறிப்பா நம்ம குடும்பங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நாம பார்க்குற இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது தான். இந்த படத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்காக நாம செய்யற ஒரு முக்கியமான விஷயம் இது. அரசு ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. 8வது ஊதியக்குழு, அதாவது 8th பே கமிஷன் 2026ல இருந்து அமலுக்கு வருது. இதனால அடிப்படை சம்பளமே 18,000 ரூபாயிலிருந்து 26,000 ரூபாய் வரைக்கும் உயரும். அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 2 தடவை டிஏ வேற ஏறும். இது ஒரு டபுள் பெனிஃபிட். இனிமே புதுசா பைக், ஸ்கூட்டர் வாங்க போறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து எல்லா 2 வீலர்லயும் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் கட்டாயம். இது நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இந்த சேஃப்டி ஃபீச்சரால வண்டி விலை ஒரு 5ல இருந்து 10% வரைக்கும் அதிகமாகலாம். பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து இதனால நமக்கு என்ன லாபம்னு ஒரு பெரிய படமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா என்ன நடக்குது? 1, நம்ம கிரெடிட் லோன் விஷயத்துல நமக்கு பவர் அதிகமாகுது. 2, நம்ம ஆன்லைன் பண பரிவர்த்தனை எல்லாம் இன்னும் சேஃப் ஆகுது. 3, டிரைவர்கள் ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வழி செய்யுது. கடைசியா நம்மளோட டெய்லி பயணமும் சட்டப்படியே பாதுகாப்பானதா மாறுது. சோ இது வெறும் ரூல்ஸ் இல்ல, நமக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு பெரிய மாற்றம். இப்போ உங்க பணத்தை பத்தின எல்லா டேட்டாவும் கண்ட்ரோலும் உங்க கைக்கே வருது. இவ்வளோ ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும்போது இதை வச்சு 2026ல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க.